நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விமர்சனத்தை டெய்லி எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம். அந்த விமர்சனம் நம்மக்கிட்ட விமர்சனம் வைக்கும் போதே அது நம்ம நல்லதா கெட்டதான்னு ரொம்ப ஆராயக்கூடாது. இல்லைனா ஐயோ நம்மளை விமர்சிச்சுட்டாங்களே அப்படின்னு கோவப்படாமல் அந்த கிரிட்டிசிசமை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது அது ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி சொல்லி நம்ம ஒரு மெச்சூரிட்டியை காட்டணும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமோ பண்ணலையோ அது செகண்டரி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது யார் சொன்னாங்க, அந்த கருத்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்றதை நம்ம எடுத்துக்கணும். அந்த கருத்து உண்மையிலே நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட வீக்னஸை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றி நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் அவங்களுக்கு பதில் சொல்லணும். சில பேர் பொறாமையில் நம்மளை பிடிக்காமல் சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக அவங்கக்கிட்ட கோபத்தை காட்டணும்னு இல்லை. அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு காமாக இருங்க.